பசங்களுக்கு எவ்வளோ தான் கம்பல் பண்ணி ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்தாலுமே 2 ஸ்பூன் சாப்பிடுவாங்க. அதை நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை பண்ணி கொடுங்க, சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, சிம்பிள் ரெசிபி தான், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பச்சை பயிரும் ராகியும் தான் முளைக்கட்டி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 கப்பு பச்சை பயிறு 1 கப்பு ராகி எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டில் கூட எடுத்துக்கலாம். இதில் டைஜஷனுக்காக ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா. நீங்கள் காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லெவலில் இருந்ததுன்னா நல்லாவே தோசை கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம அரைச்ச மாவில் தோசை ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான ரொம்ப எம்மியான தோசை ரெடி. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு காரசாரமான புளிப்பான தக்காளி சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப அல்ட்டியாக இருக்கும். எங்கள் பசங்க இந்த மாதிரி தோசை பண்ணாலுமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்பி பதம்லாம் வர தேவையில்லை, ஜஸ்ட்டு மெல்ட் ஆனால் போதும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காகும். இதை சைடிஷாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக டிப் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபியும் கூட.